ஒரு ₹100 இன்வெஸ்ட் பண்ணி ₹300 விற்கலாம். வணக்கம். நான் எனக்கு விவசாயம் சார்ந்த ஏதாவது பண்ணணும்னு ஒரு நோக்கம் இருந்தது. அப்போது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் விவசாய நிலத்தில் இன்னும் பெருசாக பண்ண முடியல ஆர்கானிக்காக அப்படின்னு போகும்போது நான் யோசித்தேன், வீட்டில் இருந்தபடியே ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமா அப்படின்னு. அப்படி பார்க்க போனால் இந்த மைக்ரோக்ரீன்ற பிஸ்னஸை ஒரு ஐடியா வந்தது. நிறைய யூடியூப்ஸ் இன்டர்நெட்டில் எல்லாம் படித்தேன். அதனால் ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. ஓகே, நம்ம ஊரில் இந்த மாதிரி இல்லை, இந்தியாவிலே டோட்டலாகவே இல்லை. அப்போ 2012-13 ஒரு ட்ரையலாக நானே பண்ணி எரர் என்னன்னு மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டேன். அப்போ 14 நான் ஒரு மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் கொடுக்கும்போது லைவாக கொடுத்துட்டு இருந்தேன். அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே டேமேஜ் ஆகிடுது. ஸோ அதனால் ஹார்வெஸ்ட் பண்ணி பேக்கிங் பண்ணி கொடுக்குறதா ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ நிறைய சென்னையில் உள்ள எல்லா ஹோட்டலுக்கும் என்ன தெரிய வந்துச்சு. அவங்கக்கிட்ட என்னோடய கான்டாக்ட் இருக்குது. வேணும் போது எனக்கு முன்னாடியே ஒரு அட்வான்ஸாக ஆர்டர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் தயார் பண்ணுறேன். மைக்ரோக்ரீன் அப்படின்றது ஒரு கீரை தான். வளர்ந்த கீரையெல்லாம் கட்டுக்கட்டாக நம்ம வாங்கி சமைக்கிறோம். அதில் இருக்கிற நியூட்ரிஷனை விட அதில் 1 கிலோனா இதில் 20 கிராம்ஸ் 20 கிராம்ஸில் உள்ள பொருள் வேல்யூஸ் என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் 1 கிலோவில் இருக்கிற கீரையுடைய இதில் கிடைக்கும். ஆனால் இதில் என்னென்னா நம்மளுடைய கல்ச்சரில் ராவாக சாப்பிட்ற பழக்கம் இல்லை. இதை ராவாக சாப்பிட்டா தான் அந்த நியூட்ரிஷன்லாம் போய் சேரும். இது ப்ராக்டிக்கலாக ஹோட்டல்ஸில் தான் சாலடும் கார்னிஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல்ஸ் ஃபேமிலிஸ்லாம் கொஞ்சம் அந்த எக்ஸ்போஷர் சாலட் சாப்பிட்ட எக்ஸ்போஷர் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. ஒரு நெல் விவசாயம்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் 90 days தேவை. அதுவும் அப்புறம் மேக்ஸிமம் நிறைய நாள் இருக்குது. ஒரு வருஷம் உள்ள நெல் கூட இருக்குது. ஆனால் நிறைய ஏரியா அவங்களுக்கு தேவை, நிறைய வாட்டர் தேவை. அப்படி பார்க்க இதில் ஒரு 20 liters வாட்டரில் ஒரு 50 ட்ரேஸில் நம்ம தண்ணி யூஸ் பண்ணலாம். 20 liter கேனில் தண்ணி எடுத்தோம்னா ஒரு 20 cans நம்ம யூஸ் பண்ணலாம். மைக்ரோக்ரீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குக் பண்ணிடக்கூடாது. அதனால் குக் பண்ண பிறகு மேலே தூர சாலட் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இல்லை சாலடில் நம்ம வெரைட்டி ஆஃப் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணுவோம், அது கூட இதை பயன்படுத்தலாம். ஒரு ட்ரீயில் நம்ம விதைக்கிறதுக்கு ஒரு 10 minutes டென்சிட்டியாக விதைக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 days நம்ம டார்க் பண்ணி அதை பிளாக் அவுட் பண்ணி ஒரு ஸ்ப்ரே மட்டும் ஒரு 3 நாளைக்கு காலையில் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 3rd day ஸ்ப்ரவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம சன்லைட்டில் வைக்கலாம். அறுவடை ஒரு 7th day 8th day ஓரளவுக்கு மெச்சூர் ஆகி, இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஸ்டேஜில் இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். கட் பண்ணி தான் எடுக்கணும். பிடுங்கி எடுத்தால் மண்ணெல்லாம் வந்துடும். அது விரும்பிக்கிறோம். மைக்ரோக்ரீனில் ஒரு 28 நானே ட்ரை பண்ணியிருக்கேன். 25 கிட்ட. வெஸ்டர்ன்லலாம் 40-50 ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் நான் 12 ஐட்டம் தான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கணும்.
அந்த மாதிரி ஐட்டம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஷெல்ஃப் லைஃப் ஒரு ஆவரேஜாக ஒரு வாரம் இது வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே இது ஒரு வாரம் வச்சுக்கலாம். அதனால் இது சில ஐட்டங்கள்லாம் டெலிகேட்டாக இருக்கும், அதெல்லாம் செகண்ட் டே தேர்ட் டே கன்சியூம் பண்ணிக்கணும். அதனால் அதை நான் என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஓரளவுக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடிய ஐட்டங்கள் தான் நான் பட்டேன். நம்ம முதல்ல வந்து சின்ன சின்ன குட்டி ட்ரே பாக்ஸஸ், அந்த மாதிரி உடன் பாக்ஸஸ், பிளாஸ்டிக் பாக்ஸு அதிலெல்லாம் வளர்த்தது. ஆனால் கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு இது மாதிரி லார்ஜ் ஸ்கேல், லார்ஜர் 2 feet into 1 feet, இது வந்து விவசாயத்தில் பேடி சீட்லிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. மிஷினில் நடுறதுக்கு அந்த ட்ரே தான் நான் யூஸ் பண்ணுறேன். டொமஸ்டிக் கன்சம்ஷன் வீட்டில் இருக்கவங்க பயன்படுத்துறதுக்கு அல்லது நெய்பர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரினா ஒரு டேபிள் சைஸ் இருந்தாலே போதும். 2x3 அந்த மாதிரி சைஸ் டேபிள்லே போதும். ட்ரே வந்து நீங்கள் எந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணாலும், இந்த மாதிரி பேடி ட்ரேவோ இல்லை பிளாஸ்டிக் ட்ரே, நிறைய பிளாஸ்டிக் கடைகளில் கிடைக்கும், அந்த ட்ரே யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் சைஸ் போதும். கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு 10x10 ரூம் சைஸ் போதும். இது இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணுன்னா எவ்வளோ வேணால் லார்ஜர் பண்ணிக்கலாம். பால்கனியில் பண்ணலாம். மாடி வந்து சூட்டபிளாக, மாடி தோட்டம்னா இந்த மாதிரி ஷேட் நெட் போட்டு பண்ணிக்கலாம். ஓப்பன் சன் படக்கூடாது, பார்ஷியல் சன் பண்ணணும். மைக்ரோக்ரீனை பொறுத்த வரைக்கும் இது 10 days தான் வளரும் இந்த ட்ராப்பு. அதனால் இதுக்கு உரம் தேவையில்லை. சீடுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் வளர்ந்துடும். இது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கல் வைக்கணுன்னா அவங்க கல்லை தேடி வந்துடுவாங்க, பாலை வைக்கணுன்னா இவங்க தான் பால் தெருவாக போய் விற்கணும். நல்ல பொருட்களுக்கு எப்பவுமே மார்க்கெட் இருக்காது. அது சொல்லித்தரலாம். இதில் ஒரு சிம்பிள் மெத்தட் தான். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான். ஒரு ட்ரே வேணும், வெர்மி கம்போஸ்ட் வேணும், விதை வேணும், பிளாக் அவுட் மேலே விதையை போட்டுட்டு மூடி ஒரு 3 நாள் வச்சுருக்கணும். காலையிலும் மாலையிலையும் 3 நாளைக்கு தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணணும். 4வது நாள் எடுத்து சன் எக்ஸ்போஸ் பண்ணணும், வெளிச்சம் வர மாதிரி. இதுதான் விஷயம். இதை சொல்லித்தரத்துக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய நேரம் ஆகாது. ஆனால் இதை கற்றுக்கிட்டு தனக்குள்ளே பயன்பட்டாங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். நான் விளைவிச்சது ஆரம்பத்தில் எனக்கு மார்க்கெட் பண்ண முடியாமல் நிறைய வேஸ்டேஜ் ஆச்சு. ஆனால் அந்த வேஸ்டேஜை நாங்களே கன்சியூம் பண்ணிக்கிட்டோம். நெய்பர்ஸ்க்கெலாம் கொடுத்துருவோம். அந்த மாதிரி இப்போ வந்து சமீபமாக ஒரு 5-6 வருஷமாக எனக்கு என்ன ஆர்டர் இருக்கோ அது மட்டும்தான் நான் போடுறேன், சீட்லிங் பண்ணுறேன். அதை ஹார்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்றேன். இம்மீடியட்டாக வேணும்னு கேட்டால் என்னால் தர முடியாது. நிறைய டாக்டர்கள் ரெஃபர் பண்ணி என் நம்பர் கொடுத்துருக்காங்க. நிறைய டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேஷண்ட்ஸே நிறைய படி என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு அட்ரஸ் கொடுத்தா நானே போய் டெலிவரி பண்ணுவேன். அப்போது அது குறிப்பாக இந்த கேன்சர், சுகர் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இதை வாங்கிக்கிறாங்க. லோக்கல்லாம் விதைகள் எனக்கு கிடைக்கல. நான் வந்து ஆல் தட் க்ரோன்னு ஒரு கம்பெனியோட சீட்லாம் வாங்கிடுறேன். அவங்க வந்து குவாலிட்டியாக நான் ஜிஎம்ஓவாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் அந்த கெமிக்கல் கோட்டெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு சீடு போடுறோம். சீடு, வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் சேர்த்து 150 ரூபா செலவாகும். எனக்கு பெனிஃபிட் வந்து ஒரு 450 ரூபா கிட்ட வரும். ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 300 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் வாங்குறவங்க யார் அதை பொறுத்தது. இது வந்து இன்னும் மார்க்கெட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரொமோட் ஆகிட்டுருக்கு இந்த ஆர்கானிக் பொருள் மேலே இப்போ தான்
மக்களுக்கு ஒரு நாட்டம் வருது. எனக்கு அப்போது முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மி. ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் நான் தான் போய் இதை பற்றி விளக்கி சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. அப்போல்லாம் எனக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 500 அந்த மாதிரி தான் பெர் டே வருமானம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் இப்போது ஒரு நாளைக்கு ஒரு 3000 இல்லை 4000 அந்த மாதிரி இருக்குது. நான் வாரத்தில் 4 நாள் தான் டெலிவரி பண்ணுறேன், ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு மாத கணக்கு பார்த்தா ஒரு 40,000 அண்ட் அபோவ் உறுதியான லாபம். நன்றி. தேங்க்யூ.